E&I டிப்ளமோ EEE மாணவர்களுக்காக ப்ராப்ளம் ஏசி சீரிஸ் சர்க்யூட்ஸ்ல எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ ஒரு ஆர்எல் சீரிஸ் சர்க்யூட் இருக்குன்னு வச்சுங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆர்எல் சீரிஸ் சர்க்யூட்ல இது ரெசிஸ்டன்ஸ், என்னோட யூனிட் ஓம். இது இண்டக்டன்ஸ், என்னோட யூனிட் ஹென்றி. இப்போ நம்ம என்ன பார்த்திருப்போம், பியூர் ரெசிஸ்டர்ல V by I is equal to R னு பார்த்திருப்போம். அப்போ V is equal to I into R பியூர் ரெசிஸ்டர்ல. பியூர் இண்டக்டர்ல V by I is equal to XL, அதாவது ஒமேகா L. இந்த ஒமேகா என்கிற 2 pi FL னு பார்த்திருப்போம். அப்போ V is equal to I into XL. இந்த ரெண்டையும் சீரிஸா கனெக்ட் பண்றப்போ V is equal to V by I is equal to Z impedance. இங்க இந்த இம்பெடன்ஸ்ங்கிறது resultant opposition of resistance and inductive reactance. That means V is equal to I into Z. இது RL series circuit. அப்போ இந்த Z கண்டுபிடிக்கிறதுக்கு root R square plus XL square, where இந்த XL ங்கிறது 2 pi FL. நமக்கு cos pi power factor R by Z, power is equal to V into I into cos pi. இது சிங்கிள் ஃபேஸ் AC சர்க்யூட்ல ஒரு காயில் அல்லது RL சீரிஸ் சர்க்யூட்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஃபார்முலாஸ். இப்போ நம்ம இதே RC சீரிஸ் சர்க்யூட்டா இருந்தால் பியூர் கெபாசிட்டர்ல V by I is equal to XC னு பார்த்திருப்போம், அல்லது V is equal to I into XC னு பார்த்திருப்போம். இந்த RC சீரிஸ் சர்க்யூட்ங்கறப்போ ரெசிஸ்டன்ஸும் கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸும் கரண்ட் ஃப்ளோவை அப்போஸ் பண்ணும். அப்ப இந்த ரிசல்டன்ட் ஆப்போசிஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அதான் இம்பிடன்ஸ்ங்கறோம். RC சீரிஸ் சர்க்யூட்ங்கறப்ப V by I is equal to Z, where Z is equal to root R square plus XC square. இந்த XC கண்டுபிடிக்கிறதுக்கு 1 by 2 pi FC. இதே RC சீரிஸ் சர்க்யூட்னா நமக்கு V by I is equal to Z, where Z is equal to root R square plus XL minus XC whole square அல்லது XC minus XL whole square. நம்ம மிச்ச இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் பூராமே டிட்டோ தான். பவர் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு, பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு, XL XC கண்டுபிடிக்கிறதுக்கு சேம் ஃபார்முலா. இங்க இந்த Z மட்டும் தான் மாறுபடும். இப்ப இந்த RL சர்க்யூட்டுக்கு என்ன ஃபார்முலா, RC சீரிஸ் சர்க்யூட்டுக்கு என்ன ஃபார்முலா, RLC சீரிஸ் சர்க்யூட்டுக்கு என்ன ஃபார்முலான்னு சொல்லி வச்சுக்கணும். இப்ப ஒரு RL சர்க்யூட் இருக்கு அல்லது ஒரு காயில் இருக்கு. அந்த காயிலோட ரெசிஸ்டன்ஸ் ஒரு 20 ஓம், காயிலோட இண்டக்டன்ஸ் 0.5 ஹென்றி. இது 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் சப்ளை தரோம். அப்ப கரண்ட் என்ன, பவர் என்ன கேட்கலாம். இப்ப இந்த கிவன் எடுத்து எழுதிக்கணும். ரெசிஸ்டன்ஸ் 20 ஓம்ஸ், இண்டக்டன்ஸ் L 0.5 ஹென்றி, வோல்டேஜ் சப்ளை வோல்டேஜ் 230 வோல்ட், frequency 50 ஹெர்ட்ஸ். இப்ப நமக்கு I கண்டுபிடிக்கணும். இந்த I க்கு என்ன ஃபார்முலா, V
V by Z. இப்போ நமக்கு வோல்டேஜ் கொடுத்துட்டான். அப்ப Z இம்பெடன்ஸ் வேணும். இந்த இம்பெடன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இது காயில் RL சீரிஸ் சர்க்யூட். அப்ப இந்த இம்பெடன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? √R² + XL². நமக்கு R தெரியும், XL தெரியாது. L மட்டும் தான் கொடுத்திருக்கான். அப்ப இந்த XL கண்டுபிடிக்கணும். இந்த XL க்கு 2πfL. frequency கொடுத்துட்டான், இண்டக்டன்ஸ் L கொடுத்துட்டான். இந்த ரெண்டையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா XL கண்டுபிடிச்சிடலாம். இந்த XL எங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா Z இம்பெடன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இந்த இம்பெடன்ஸ் எங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து நெக்ஸ்ட் பவர் கேட்டிருக்கான். VI cos phi. இப்போ நமக்கு வோல்டேஜ் கொடுத்துட்டான், கரண்ட் கண்டுபிடிச்சிட்டோம், cos phi பவர் ஃபேக்டர் வேணும். இந்த பவர் ஃபேக்டர் cos phi R/Z. R தெரியும் கொடுத்துட்டான், Z கண்டுபிடிச்சிட்டோம். அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா நமக்கு பவர் வந்து வாட்ஸ்ல கிடைச்சிரும். இது RL சர்க்யூட். இதே ஒரு RLC சர்க்யூட் வச்சுக்கோங்க. Same 230 volt 50 Hz supply. R வந்து ஒரு 20 ohm, L வந்து 0.5 Henry. இந்த C வந்து ஒரு 100 மைக்ரோஃபாரட். தம்பி இந்த இண்டக்டன்ஸ் வந்து மில்லி ஹென்ரில கொடுத்திருப்பான். அப்ப அத ஹென்ரியா மாத்தணும்னா 1000 ஆல டிவைட் பண்ணிக்கணும். அது 10⁻³ ஆல பெருக்கணும். இந்த மைக்ரோஃபாரட்னா 10⁻⁻6 ஆல பெருக்கி இந்த கெபாசிட்டன்ஸை ஃபாரட்ல மாத்திக்கணும். 100 × 10⁻⁻6. இப்ப கரண்ட் கேட்டிருக்கான், பவர் கேட்டிருக்கான். இப்ப கரண்ட்க்கு என்ன ஃபார்முலா? I = V/Z. சீரிஸ் சர்க்யூட் either RL, RC, RLC எதுவா இருந்தாலும் ரிசல்டன்ட் ஆப்போசிஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் நெட் ரியாக்டன்ஸ். L னா XL வந்துரும், C னா XC வந்துரும், LC வந்தா XL - XC அல்லது XC - XL வந்துரும். அப்ப I கண்டுபிடிக்கணும்னா V/Z. V கொடுத்துட்டான், Z இம்பெடன்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த இம்பெடன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா? √R² + XL - XC² அல்லது XC - XL². இங்க R கொடுத்துட்டான், XL XC கொடுக்கல. அப்ப இந்த XC கண்டுபிடிக்கணும்னா 1/2πfc. இப்ப F தெரியும் 50 Hz, C கெபாசிட்டன்ஸ் 100 × 10⁻⁻6. then substitute பண்ணிட்டோம்னா XC கிடைச்சிரும். XL 2πfL. F கொடுத்துட்டான், L கொடுத்துட்டான், சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டா XL கிடைச்சிரும். இந்த XL XC இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா Z இம்பெடன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இந்த இம்பெடன்ஸ் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா கரண்ட் I கண்டுபிடிச்சிடலாம். இப்ப பவர் கேட்டிருக்கான் VI cos phi. இப்ப நமக்கு வோல்டேஜ் கொடுத்துட்டான், கரண்ட் கண்டுபிடிச்சிட்டோம், இந்த cos phi வேணும். cos phi R/Z. R கொடுத்துட்டான், Z கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப இந்த R ஐ Z ஆல வச்சோம்னா பவர் ஃபேக்டர் கண்டுபிடிச்சலாம். இந்த பவர் ஃபேக்டர் cos phi வோல்டேஜ் கரண்ட் வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணோம்னா பவர் வாட்ஸ்ல நமக்கு கிடைச்சிரும். இப்ப இது கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ற மாதிரி ப்ராப்ளமா இருந்தா ஒரு பியூர் ரெசிஸ்டர் அத ஒரு காயிலோட சீரிஸா கனெக்ட் பண்றோம். இந்த பியூர் ரெசிஸ்டர் காயிலோட சீரிஸா கனெக்ட் பண்ணி ஒரு 200 வோல்ட் 50 Hz சப்ளை தர்றோம். இந்த ரெசிஸ்டர்ல டிராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் ஒரு 120 வோல்ட். இங்க இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் 20 ஓம். இந்த காயில்ல டிராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் 144 வோல்ட். இப்ப நமக்கு क्वेश्चन, இந்த காயில்ல
எவ்வளவு பவரை வந்து டிரான்ஸ்மிட் பண்ண முடியும் அப்படிங்கறது தான் क्वेश्चन. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இப்ப பாருங்க, இதனுடைய வெக்டர் டயகிராம் எடுத்தீங்கன்னா இது ரெசிஸ்டரோட டிராப் ஆகக்கூடிய வோல்டேஜ், இது காயில்ல டிராப் ஆகக்கூடிய வோல்டேஜ், இதனுடைய ரிசல்டன்ட் வோல்டேஜ் தான் இந்த சப்ளை வோல்டேஜ் V. இப்ப நம்ம பிசிக்ஸ்ல வந்து parallelogram law of forces னு ஒரு தியரம் படிச்சிருப்போம். ஒரு புள்ளியில செயல்படக்கூடிய ரெண்டு விசைகள் ஒரு இணைகரத்தின் அடுத்தடுத்த பக்கங்களாக இருக்குமேயானால் அவ்விசைகளின் தொகுபயன் அவ்விணைகரத்தின் மூலை விட்டத்தை குறிக்கும் எண்ணளவிலும் மதிப்பிலும் படிச்சிருப்போம். அப்ப இந்த ஃபார்முலா பயன்படுத்துறோம். இது பை டிகிரி. V square is equal to VR square plus V coil square plus 2VR V coil cos pi. இப்போ V square VR square minus இந்த பக்கம் வர்றதுனால V coil square minus is equal to 2VR V coil cos pi. இப்போ V square minus VR square minus V coil square divided by 2VR V coil is equal to cos pi. என்ன பண்ணிட்டோம்? நமக்கு சப்ளை வோல்டேஜ் கொடுத்துட்டான், ரெசிஸ்டர்ல டிராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் கொடுத்துட்டான், காயில்ல டிராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் கொடுத்துட்டான். இத வச்சு என்ன பண்ணிடலாம்? நம்ம பவர் ஃபேக்டர் ஆஃப் தி காயில் கண்டுபிடிச்சிடலாம். I is equal to pure resistor, இங்க டிராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் 120, இங்க இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் 20. அப்படியே இந்த V/R ல இந்த ரெசிஸ்டன்ஸ்ல எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுங்கிறது தெரிஞ்சிரும். இத நம்ம காயிலோட சீரிஸா கனெக்ட் பண்றதுனால இங்க எவ்வளவு கரண்ட் போகுதோ அதே கரண்ட் தான் காயிலையும் பாஸ் ஆகும். அப்ப நமக்கு சப்ளை வோல்டேஜ் V தெரியும். இந்த காயிலோட பவர் வேணும்னா அப்படியே காயிலோட வோல்டேஜ் இன்டு கரண்ட், காயில் கரண்ட் இன்டு காயிலோட பவர் ஃபேக்டர். காயிலோட பவர் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம், காயில போகக்கூடிய கரண்ட் கண்டுபிடிச்சிட்டோம், காயிலோட வோல்டேஜ் கொடுத்துட்டான். இது மூணையும் பெருக்கிட்டோம்னா என்ன பண்ணிடலாம்? நம்ம காயில்ல எவ்வளவு பவர் டிரான்ஸ்மிட் பண்ணுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இந்த லாஸ்ட் ஒன், ஒரு காயில் இருக்கு, அந்த காயில்ல 100 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் சப்ளை தரோம். சப்ளை தரப்போ அங்க 5 ஆம்ப்ஸ் கரண்ட்டும் 100 வாட்ஸ் பவரும் கிடைக்குது. இப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம்? அப்படியே அதுக்கு ரிவர்ஸ் ப்ராசஸ் மாதிரி என்ன பண்ணலாம்? R XL கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? நமக்கு வோல்டேஜ் தெரியும், கரண்ட் தெரியும், இதை டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைச்சிரும்? Z இம்பெடன்ஸ் கிடைச்சிரும். அப்ப இந்த இம்பெடன்ஸ் 100/5ங்கிறப்ப 20 ஓம் வந்துரும். இப்ப நமக்கு பவர் P is equal to VA cos pi. அப்ப P/VA is equal to cos pi. பவர் தெரியும் 100 வாட்ஸ், வோல்டேஜ் தெரியும், கரண்ட் தெரியும். அப்ப இதை வகுத்துட்டோம்னா என்ன கிடைச்சிரும்? நமக்கு cos pi கிடைச்சிரும் 0.2. இப்ப நமக்கு cos pi is equal to another formula R/Z. அப்ப Z cos pi is equal to R. Z கண்டுபிடிச்சிட்டோம், cos pi கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப என்ன பண்ணிடலாம்? R கண்டுபிடிச்சிடலாம் 4 ஓம். இத sin pi கண்டுபிடிச்சும் நீங்க வந்து என்ன பண்ணலாம்? pi கண்டுபிடிச்சு sin pi கண்டுபிடிச்சுனா XL கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லன்னா Z square is equal to R square plus XL square. Z square minus R square is equal to XL square. அப்ப XL வேணும்னா இது அப்படியே ரூட் எடுத்துட்டோம்னா XL கண்டுபிடிச்சிடலாம். இப்ப ஃபர்ஸ்ட் காயில்ல இந்த 100 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் சப்ளை தரப்போ இது 5 ஆம்ப்ஸ் கரண்ட்டையும் 100 வாட்ஸ் பவரையும் கொடுக்குது. இதே செகண்ட் காயில்ல தரோம். செகண்ட் காயில்ல
சேம் சப்ளை 100 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் தரோம். அப்ப நமக்கு 500 வாட்ஸ் பவரும் 10 ஆம்ப்ஸ் கரண்டும் கிடைக்குது. 500 வாட்ஸ் பவரும் 10 ஆம்ப்ஸ் கரண்டும் கிடைக்குது. சிமிலரா இதே மாதிரி V by I is equal to Z. அப்ப என்ன பண்ணிடலாம்? 10 amps 10 ohms வந்துரும். இப்ப cos pi is equal to similarly இந்த first solve பண்ண மாதிரி P by PI 500 by 500 into 10. சரி, இது 100. அப்ப 0.5. R is equal to Z cos pi. இப்ப Z வந்து 10, cos pi வந்து 0.5. அப்ப என்ன பண்ணிடலாம்? 5 ohms. XL is equal to root Z square minus R square. அப்ப 10 square minus 5 square. அப்ப 8.66 ohm. இப்ப இதுல first coil resistance எவ்வளவு? அதனுடைய reactance inductive reactance எவ்வளவு கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி செகண்ட் காயில்ல எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கண்டுபிடிச்சோம். இப்ப கணக்குல என்ன கேட்டிருக்கான்? இந்த காயில் 1ஐயும் காயில் 2ஐயும் சீரிஸா கனெக்ட் பண்ணி இதே சப்ளையை கொடுத்தா எவ்வளவு கரண்ட் கிடைக்கும், எவ்வளவு பவர் கிடைக்கும்ங்கிறது தான் ஃபார்முலா. இப்ப நம்ம R1 இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் சர்க்யூட்ல XL1 கண்டுபிடிச்சிட்டோம். இது R2 கண்டுபிடிச்சிட்டோம். XL2 கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு அப்ப இந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது R1 plus R2. டோட்டல் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்ங்கிறது XL1 plus XL2. ஃபர்ஸ்ட் சர்க்யூட்ல கண்டுபிடிச்ச இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் செகண்ட் சர்க்யூட்ல கண்டுபிடிச்ச இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கூட்டினோம்னா டோட்டல் ரியாக்டன்ஸ் கிடைச்சிரும். இப்போ இந்த சர்க்யூட்டோட இம்பிடன்ஸ்ங்கிறது root R square plus XL square. அப்ப இம்பிடன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். கரண்ட் I is equal to V by Z. இந்த வோல்டேஜ் இந்த Z ஆல வச்சோம்னா I கிடைச்சிரும். பவர் ஃபேக்டர் cos pi is equal to R by Z. இந்த ரெண்டு காயில அந்த ரெசிஸ்டன்ஸோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் R இந்த இம்பிடன்ஸ் ஆல வச்சோம்னா cos pi கிடைச்சிரும். பவர் is equal to VI cos pi. இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான ஃபார்முலாஸ் எல்லாம் அப்படியே எடுத்து எழுதிக்கணும். என்ன கொடுத்திருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, இந்த கேட்டிருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, அதுல எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் டேட்டாவில் இருக்கா இல்லைன்னா அதை கண்டுபிடிக்கணுமாங்கிறத பார்த்து நீங்க ப்ராப்ளம் போட்டு சால்வ் பண்ணீங்கன்னா ஈஸியா நீங்க எந்த சப்ஜெக்டை வேணாலும் நீங்க எந்த ப்ராப்ளம் வேணாலும் ப்ராப்ளமேட்டிக் பேப்பரை வந்து ஈஸியா புரிஞ்சு போட்டு பழகிக்கலாம். ஈஸியாக